வெல்கம் டு லாஜிக் பிட்ஸ். ஐ எம் வினோத் குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபைனல் கீவேர்டு இன் ஜாவா பார்ட் 1 வீடியோ. ஃபைனல் கீவேர்டை மொத்தமாக 3 விதமான சுச்சுவேஷனில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபைனல் கீவேர்டை வச்சு வி கேன் கிரியேட் எ ஃபைனல் வேரியபிள். ஃபைனல் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு மெத்தடை ஃபைனல்னு டிக்ளேர் பண்ண முடியும். ஃபைனல் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு கிளாஸை நம்மளால் ஃபைனல் கிளாஸ்ன்னு டிக்ளேர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் ஃபைனல் கீவேர்டை வச்சு எப்படி நாம் ஒரு ஃபைனல் வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு வி கேன் கிரியேட் அ ஃபைனல் வேரியபிள். சரி, ஃபைனல் வேரியபிளுக்கும் நார்மல் வேரியபிளுக்குள்ள வித்தியாசம் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் வேரியபிள் அண்ட் த நார்மல் வேரியபிள்? நார்மல் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணுறோம். டிக்ளேர் பண்ணும் பொழுது இனிஷியலைசேஷன் இஸ் நாட் கம்பல்சரி இன் த கேஸ் ஆஃப் நார்மல் வேரியபிள். ஒரு நார்மல் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணும் பொழுது இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இனிஷியலைசேஷன் இஸ் ஆப்ஷனல் இன் நார்மல் வேரியபிள். ஆனால் ஃபைனல் வேரியபிளை பொறுத்த மட்டும் நம்ம ஃபைனல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும் பொழுது கட்டாயமாக இனிஷியலைஸ் பண்ணி ஆகணும். அது இனிஷியலைசேஷன் ஒரு டைம் தான் பண்ண முடியும், மல்டிபிள் இனிஷியலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த ஃபைனல் வேரியபிள் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கான்ஸ்டன்ட். ஃபைனல் வேரியபிளும் இதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் C++ல் படிச்சிருப்போம். அந்த சேம் கான்செப்ட் தான் ஃபைனல் வேரியபிளும். ஃபைனல் வேரியபிள் இஸ் ஆக்டிங் லைக் அ கான்ஸ்டன்ட் இன் ஜாவா. ஃபைனல் வேரியபிளை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபைனல் வேரியபிளை உருவாக்குறது? பை யூஸிங் த ஃபைனல் கீவேர்டு. ஸோ இந்த ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டு பார்த்திங்கன்னா எல்லாமே லோவர் கேஸ் கேரக்டராக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் இஸ் அ கீவேர்டு, அப்பர் கேஸ் கேரக்டர் எதுவும் வராது. ஸோ நார்மலாக ஒரு ஃபைனல் வேரியபிள்ஸை நாம் டிக்ளேர் பண்ணும் பொழுது டு டிஸ்டிங்விஷ், டு டிஃப்ரென்ஷியேட் வித் த நார்மல் வேரியபிள் வி வில் யூஸ் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ். நம்ம ஃபைனல் வேரியபிளையும் நான் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஃபைனல் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், நார்மல் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? நம்ம ஃபைனல் வேரியபிளோட ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணும் பொழுது எல்லாமே கேபிட்டல் லெட்டராக யூஸ் பண்ணுவோம். இது ப்ரோக்ராமிங் கன்வென்ஷன் தான், இட் இஸ் நாட் கம்பல்சரி. இது இட்ஸ் அ குட் ப்ரோக்ராமிங் கன்வென்ஷன், பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. நம்ம வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக நம்ம அப்பர் கேஸ் கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். Difference between normal variable and final variable. The value of the normal variable will change throughout the program execution. நார்மல் வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் அப்படின்னா throughout the program execution அந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும். The value of the final variable won't change during program execution. ஆனால் ஃபைனல் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ during the program execution மாறவே மாறாது, கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி தான் இருக்கும். Initialization is not compulsory at the time of declaring the variable. ஒரு நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் பொழுது இனிஷியலைசேஷன் இஸ் நாட் கம்பல்சரி. ஆனால் ஃபைனல் வேரியபிளை பொறுத்த மட்டும் இனிஷியலைசேஷன் இஸ் கம்பல்சரி அட் த டைம் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷன். நார்மல் வேரியபிளை பொறுத்த மட்டும் இனிஷியலைசேஷன் இஸ் ஆப்ஷனல். ஆனால் ஃபைனல் வேரியபிளை பொறுத்த மட்டும் இனிஷியலைசேஷன் இஸ் கம்பல்சரி. அசைனிங் வேல்யூ ஃபார் ஃபைனல் வேரியபிள். ஒரு ஃபைனல் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது 2 விதமாக நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன் டைரக்ட் இனிஷியலைசேஷன், டைரெக்டாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுறது. எப்படி நம்ம ஃபைனல் வேரியபிளை கிரியேட் பண்ணுறோம்? ஃபைனல் இஸ் அ கீவேர்டு. நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஃபைனல் இஸ் அ கீவேர்டு ஃபாலோட் பை டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள். ஃபைனல் இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப்பு ஃபாலோட் பை நேம் ஆஃப் த வேரியபிள் எக்ஸ். எக்ஸுங்கிறது நான் கேபிட்டலில் கொடுத்துருக்கேன் பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோக்ராமிங் கன்வென்ஷன். நம்ம லோவர் கேஸ் கேரக்டரை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் நான் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சரி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இங்கே இனிஷியலைசேஷன் அசைன்மெண்ட் கட்டாயமாக பண்ணியாகணும், கம்பல்சரியாக பண்ணியாகணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபைனல் இஸ் அ கீவேர்டு, double is a data type, m is a name of the variable. நான் கேபிட்டலில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்மால் லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியும், ஒன்றும் தப்பு கிடையாது. m = 18 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். வேல்யூ கம்பல்சரியாக நான் கொடுத்தாகணும்.
இனிஷியலைசேஷன் கட்டாயமாக நான் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தடாலஜி, இனிஷியலைசேஷன் த்ரூ கன்ஸ்ட்ரக்டர். இந்த இனிஷியலைசேஷன் த்ரூ கன்ஸ்ட்ரக்டர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஃபைனக்ஸ் இஸ் அ நேம் ஆஃப் த கிளாஸ். கிளாஸோட நேம் ஃபைனக்ஸு. இந்த கிளாஸ்க்குள்ளே 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இஸ் அ நார்மல் வேரியபிள், ஒய் இஸ் த ஃபைனல் வேரியபிள். ஸோ ஒரு ஃபைனல் வேரியபிளை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ஃபாலோட் பை டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள் இன்டீஜர், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஃபைனல் வேரியபிள். ஸோ இங்கே வந்து நான் லோவர் கேஸ் கேரக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒய்க்கு, நான் அப்பர் கேஸ் கேரக்டர் யூஸ் பண்ணல. அப்பர் கேஸ் கேரக்டர் யூஸ் பண்ணணுன்னு கம்பல்சரி கிடையாது. இப்போ அடுத்தது இந்த பாயிண்டில் ஃபைனக்ஸ் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபைனக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு இந்த பாயிண்டில் நான் கன்ஸ்ட்ரக்டருக்கு கால் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஹேவிங் 2 parameters, 2 formal parameters A and B. ஏல வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஏல வந்து இப்போ இங்கே வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு ஏங்கிற வேல்யூவை இந்த ஏங்கிற ஃபார்மல் பேராமீட்டரை அசைன் பண்ணியிருக்கேன். ஒய் அப்படின்றது ஃபைனல் வேரியபிள், இங்கே ஒய் அப்படிங்கிற ஃபைனல் வேரியபிளுக்கு பி அப்படிங்கிற ஃபார்மல் பேராமீட்டரை இந்த பாயிண்டில் அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் எக்ஸோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூவை I increment the value of x by 1. X will be incremented by 1. அதே நெக்ஸ்ட்டு சேம் கான்செப்டில் நான் வந்து ஒய்யோட வேல்யூவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஒய் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. எக்ஸை வந்து என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் பிகாஸ் இட்ஸ் அ நார்மல் வேரியபிள். ஆனால் ஒய்யை வந்து ஒய்யோட வேல்யூவை என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது? பிகாஸ் ஒய் இஸ் த ஃபைனல் வேரியபிள். ஸோ அதனால் என்னால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. இது வந்து இந்த ப்ரோக்ராம் லைனை நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷை நான் தூக்கி விட்டுட்டேன்னா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகாது, எரர் மெசேஜ் காமிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபைனல் வேரியபிளோட வேல்யூவை மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபைனல் வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் ஆகிருக்கும், அதை வந்து இங்கே நான் வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 பண்ணி நான் மாற்ற முயற்சி பண்ணும் பொழுது கம்பைலர் வந்து எரர் மெசேஜ் காமிக்கும், ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகாது, ரன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து எரரு, இந்த லைனில் எரர் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் எங்கே வந்து என்ட்ராகும்? மெயின் மெத்தடுக்குள்ளே என்ட்ராகும். மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து இந்த ஃபைனக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். 2 வேல்யூஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டரில் 26, 28 அப்படிங்கிற இந்த 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே வரும்? இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இங்கே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராம் வந்து இங்கே வந்துடும். ஸோ ஏ அப்படிங்கிற இந்த ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன வேல்யூ இருக்கும்? 26ங்கிற வேல்யூ இருக்கும். பி அப்படிங்கிற செகண்ட் ஃபார்மல் பேராமீட்டரில் என்ன வேல்யூ இருக்கும்? 28 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து ஏ அசைன் பண்ணுறோம், ஒய்க்கு பி அசைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும்? எக்ஸில் 26ங்கிற வேல்யூ அசைன் ஆயிரும், ஒயில் 28ங்கிற வேல்யூ அசைன் ஆயிரும். இப்போ வந்து ஃபைனல் வேரியபிள் ஒய்க்கு இங்கே நான் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஒரு டைம் தான் வேல்யூ அசைன் பண்ண முடியும், திரும்ப ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியாது. இந்த பாயிண்டில் நான் ரீஇனிஷியலைஸ் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது தான் எரர் மெசேஜ் காமிக்கும். அதனால தான் நான் இங்கே வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ எக்ஸை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எக்ஸ் வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. இது பண்ணலாம், தப்பே கிடையாது. பிகாஸ் எக்ஸ் இஸ் அ நார்மல் வேரியபிள். ஆனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 பண்ண முடியாது. ஏன்னா ஒய் இஸ் அ ஃபைனல் வேரியபிள், ஆல்ரெடி வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் வேரியபிள் இஸ் ஆக்டிங் லைக் அ கான்ஸ்டன்ட். ஃபைனல் வேரியபிள் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் மாதிரி தான். அந்த வேல்யூ மாறவே மாறாது. த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் மாறவே மாறாது. நம்ம மாற்ற ட்ரை பண்ணாலும் கம்பைலர் அலோவ் பண்ணாது. கம்பைலர் வில் ஜென்ரேட் an error மெசேஜ். ஸோ இந்த பாயிண்டில் இப்போ வந்து என்ன இருக்குது? இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 26, எக்ஸை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால எக்ஸ் 27ன்னு ஆகிடுச்சு. எக்ஸோட வேல்யூ 27 ஆகிடுச்சு. ஒய்யோட வேல்யூ 28. நம்ம பிரிண்ட் பண்ணும் பொழுது the value of x is 27 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். the value of y is 28ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே,
ஸோ இந்த ப்ரோக்ராமை இப்போ இந்த இதை தூக்கி விட்டால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை தூக்கி விட்டுட்டு ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்ணும் பொழுது என்ன எரர் மெசேஜ் என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த லைனையே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். y is equal to y plus 1 அந்த லைனையே மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எரர் மெசேஜ் காமிக்கும். y is equal to y plus 1. இங்கே என்ன எரர் காமிக்குதுன்னா வேரியபிள் y might already have been assigned. வேரியபிளுக்கு yக்கு ஆல்ரெடி வேல்யூ அசைன் பண்ணியாச்சு, அசைன்மெண்ட் பண்ண முடியாது, இனிஷியலைசேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை யூசருக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை கம்பைல் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணும் பொழுது இந்த லைனை இப்போ நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி 5x.javaன்னு கம்பைல் பண்ணுறோம். எரர் எதுவும் இல்லை. அடுத்தது ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஜாவா 5xன்னு எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது the value of x is 27, the value of y is 28. That's all for now. For more videos, please subscribe to Logic Beats channel. Thank you, my dear friends.